ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குது? அது இந்த இதுக்கு அந்த பக்கம் இருக்குது. அது என்ன பண்ணணும்? அது என்ன பட்டா இருந்து அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு அருந்ததி இருக்கு பகுதி. அதையும் சேர்த்து அப்படி பிரச்சனை. அது எந்த பகுதி பேர் என்ன? பேர் இதே பெருமலை பகுதி மாயவரம். மாயவரம் அழக்கூடாது, அழக்கூடாது. பாருங்க, இங்கே பாருங்க, நீங்கள் அழாதீங்க. தண்ணிக்குள்ளார வளர்த்துருந்தோம். மழை பெஞ்சு தண்ணியில் வளர்த்து எடுக்க மாட்டாங்க, இடத்த எங்கேயும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, சரியா? அழாதீங்க. படிக்கிறதுக்கு லைட் இல்லை, பட்டா இல்லைங்க. ஓட்டு கேட்க வாரிங்க, ஓட்டு போட்டோன்னே அப்படி ஜெயிக்கு நான் வாங்கி தரேங்க. ஜெயிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போட்டால் நான் ஜெயிக்கிறேன்னு கேட்குறாங்க. நாங்கள் போகிற வழி ஓட்டு கேட்குறாங்க. ஒரு பைப் போட்டுக்கிறாங்க, அந்த பைப்பில் அடிதடி போட்டு சண்டை பண்ணிக்கிறாங்க. போய் சொன்னால் அந்த அவங்களுக்கு போய் நான் அவங்க கிச்சு இப்படி கிடக்கு சாமி பண்ணுன்னா இதான் வாரேன். அதோட சரிங்க வரேன். நீங்கள் எங்களுக்கு என்னங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோமுங்க. ஒரு பட்டா வேணுங்க, ரைட்டு வேணுங்க. இல்லைன்னாங்க இந்த ஊர் ஜன மக்கள் பூராமே சீமனைக்கு செத்துருமே. ஒரு ஊர் அழுதுனா இருக்கட்டும், சத்தியமாக நடக்குமுங்க. கடவுளை நடக்கும். அழக்கூடாது. பிள்ளைங்களுக்கு படுப்பு இருக்குதுங்க, காலேஜ் போகுதுங்க, ரைட்டு இல்லைங்க, பட்டா இல்லைங்க. எங்களுக்கு கால் ஒன்றுங்கிறாங்க. நல்லா படிக்க போகுது, வேலைக்கு கார வேலைக்கு போகணுங்க வயசுக்குங்க. அங்கே நாங்கள் ஒருத்தர் இல்லாத வந்து அளக்க வரீங்க. அங்கே வேலை செய்யறதுல கத்துன்னு ஐயோ அளக்க வராங்களோ, ஐயோ பிள்ளைங்க என்ன பண்ணுதோ, அல்ல பையங்க என்ன பண்ணுதோன்னு பயந்துட்டு கலக்கதாக இருக்கணுங்க. நாங்கள் என்ன வழிங்க வலிக்கும் போது வந்துங்க சொல்லுங்க. அளக்கிறேன் பிடிக்கிறேன்னு வந்தாங்கன்னா நல்லா ஓடிடுங்க. கார வழிக்கு போடணும். எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் சார் உண்மையிலேயே கார வழிக்கு போடணும். கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வருவாங்க. வண்டியை விட்டு கூட இறங்க மாட்டாங்க. வண்டியிலே ரெண்டு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நாள் வரைக்கும் ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த பெரும்பாலான மக்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுக்காகவுமே யூஸ் பண்ண முடியாது. தமிழ்நாடே அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு சார், இதுல வந்து இந்த பெருமாமலையில இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலமே இது வரைக்கும் தொடர்ந்து 60 வருஷ காலமா இந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அகல பாதாளத்துல பாறையில குடி இருக்குங்க சார். இன்னைக்கு வரைக்கும் பாறையில குடி இருந்தா இன்னைக்கு வரைக்கும் 40 வருஷமா எந்த ஒரு இதுவும் பிரச்சனை பண்ணீங்க. எந்த ஒரு அடிப்படை வசதி அந்த பகுதி பேர் மாயபுரம். எங்க ஏரியா பெருமாள் மலை, அது மாயபுரம். அங்கே போயிட்டுனாங்க. 3ஆம் நாள் வந்து கலெக்டர் உத்தரவோட தாசில்தாரோட கவர்மெண்டோட பணம் குறை நிறைஞ்சிருக்கு. ரெட்டை இருந்தது. அந்த குழந்தைங்க எல்லாம் சின்ன சப்போ குழந்தைங்க நல்லதங்கா மாதிரி கொண்டாந்து நேராக கட்டி 1 மாதம் 30 நாள் நாங்கள் சேர் பில்லு முள்ளு அதில் கிடந்தங்க. அப்படி கிடங்க 1 மாதம் எங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 10 கிலோ கொடுக்குற கவர்மெண்ட்ல உணவு, 5 கிலோ 3 கிலோ அரிசியில் இருந்து பருப்புல இருந்து குளிக்கிற சோப்புல இருந்து எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு வாங்கி தின்னுட்டு நாங்கள் குறை சொல்ல தயார் இல்லை. எங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. சேத்துல கொண்டாந்து போட்டவங்க இன்னும் நம்மளுக்கு ஒரு உத்தரவு சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு கண்ணீர் விட்டு கதறி வந்த புதுசு ஈரோட்டில் இருந்து நாங்கள் ஒரு வேலை வெட்டி கொடுப்போம். குழந்தை 1 மாதம் கழிச்சு வந்தாங்க. எல்லாம் இப்படி காரில் தான் எல்லாம் வந்தாங்க. வந்து எல்லாம் அப்படியே கூட்டம் போட்டு எங்களை எல்லாம் கை காட்டினாங்க. ஆமாம், நீங்கள் எல்லாம் அந்த பக்கம் அவங்க எங்களுக்கு எந்த தேவையோ அதாவது கொடுத்து நீங்கள் ஒரு சாலை போட்டுக்குங்க அப்படின்னு மகராசர் எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க. 70 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு நாங்கெல்லாம். இவ்வளோ நாளாக எந்த கட்சியில் 5 வருஷத்துக்கு ஒரு கட்சிக்காரர் ஜெபிக்கிறாங்க, தோக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. இந்த கட்சிக்காரம்மா நீங்கள் தான் இதே மீட்டிங்க போட்டு பேசினாரு. என்னை ஜெபிக்க வச்சுட்டீங்கன்னா வாசிட்ட இடம் உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன், மின்சாரம் வாங்கி தரேன், பைக் போட்டு தரேன்னு பேசினார். போட்டோம். ஊர் மக்கள் அனைத்து பேரும் போட்டோம். ஜெபிச்சுட்டாரு. ஒன்றும் செய்யலையே. 3 மாதம் கழிச்சு போனோம்.
ஓட்டு போட்டு தான் நாங்க மேற்கு ஈரோடு மேற்கு பெருமாள் மலை. பெருமாள் உண்மைதான் சொல்றாங்க, மறைக்கல. நான் உங்களுக்காக மறைக்கல கேட்டாங்க, அதையும் விட்டுட்டேன். மீண்டும் இவங்க இந்த கட்சி வந்து இது இவங்க முத்துசாமி கோயில் கட்ட வந்து, அம்மா நீங்க நீ ஜெயிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அவங்களுக்கு பழின்னு அந்த கட்சியில் இருந்த மக்கள் எல்லாம் இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க சார். இவங்களுக்கு பழின்னு ஜெபிக்க வச்சு இப்போ எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு இவங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கோயில் அதிகாரி வந்து எங்களை வாடவே கொடுத்து வந்து எல்லாம் காசல் பண்ணுறாங்களே சாரு. நாங்கள் எங்கெங்க போவோம்? இந்த நிலைமையில இருந்துக்கிட்டு வயசான காலத்தில் நாங்கள் எங்கே போகிறது? இந்த மில்லு இல்லைங்க, இந்த மில்லெல்லாம் கிடையாது. எந்த வீடும் இந்த இடத்துல கிடையாது. எல்லாம் முள்ளு மரம் பனை மரம் இதுதான் இருக்கு. அது பார்த்தா பயமா இருக்கு. அந்த நிலைமையில எங்களை கொண்டாந்து நீங்க போட்டு போனாங்க. அதுல இருந்து நாங்க சமாளிச்சு 8 ஆனா சம்பளம் சார். இந்த மில்லுக்கு போனா என் பிள்ளைங்க அந்த பாருங்க, என் பிள்ளை சின்ன பிள்ளை, அதுக்கு 4 அண்ணா, பிள்ளைக்கு 4 அண்ணா, 8 அண்ணா, எனக்கு 8 அண்ணா. ஒரு சம்பளத்துக்கு நாங்க வயிற்றுக்கு பாடுபட்ட சாமி. நாங்க எப்படி ஒரு வாசம் கட்டி நாங்க வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுலயே நாங்க சமாளிச்சு ஒரு நாளைக்கு அது அப்பெல்லாம் பரிசி கம்பு, ஒரு படி கம்பை கொத்து இன்னைக்கு வந்து எங்களை வாடகை காட்டுன்னு சொன்னா சார். என்னங்க நான் என்ன விதத்துலங்க அது நியாயம்? நீங்கதான் எங்களுக்கு குரு. நாங்க நீ எந்த கட்சி நாங்க நம்ப மாட்டோம் சார். இந்த கட்சி அல்லாதீங்க, பார்த்து தைரியம் எங்களுக்கு எந்த கட்சி எங்களுக்கு வந்து சார் கவர்மெண்ட் எந்த சலுகையுமே பண்ணல. எல்லாத்தையும் நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். எங்க அந்த பக்கம் ஏரியாவில் 20 வீடு 10 வருஷத்துக்கு முன்ன தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுங்க. கட்டுறதுக்கு துணிமணி கூட இல்லாம நாங்க இருந்தோம். அப்போ வந்து விஜயகாந்த் கட்சிக்காரர் வந்து தான் எங்களுக்கு வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து தங்க வச்சு அடுத்த நாள் அரிசி பாத்திரம் சோறாக்கிறதுக்கு எல்லா பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒருவேளை மண்டபத்தில் உட்கார வச்சு எங்களை படுக்க வச்சுட்டாங்க. கட்சிக்காரர் இதான் டிஎம்கே காரரு எங்களை படுக்க வச்சு ஒரு வேளை சோறு கொடுத்தாங்க. அந்த நைட்டு மட்டும் தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு யாரும் எந்த செலவும் செய்யுங்க. விஜயகாந்த் மன்றத்துக்காரர் மட்டும்தான் செஞ்சாங்க. ஏன்னா அது சாப்பிட்டு நாங்கள் வந்து அதை மறக்கக்கூடாதுங்க. அப்புறம் சார் இந்த அம்மாவுக்கு வந்து ஊனமுற்றோம். இந்த அம்மாவுக்கு வந்து தள்ளு வண்டி இல்லை. இந்த அம்மா 16 தடவை பெட்டிஷன் போட்டிருக்கு, ஒரு வண்டி வரல. இன்னொரு அம்மா பையன் ரொம்ப முடியாமல் கிடக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லைங்க. அந்த அம்மா டிஎம்கே, அந்த அம்மாவுக்கு ஒரு சலுகை எதுவும் செய்யலை. ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த சலுகையுமே செய்யலை. நாங்கள் எதுக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்? இது ஒன்று தான் எங்களுக்கு இதாக இருந்துச்சு. இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு காலி பண்ணணும்? நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்து உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நாங்களாம் அங்கேருந்து போய் நைட்டும் பகலும் பாடுபட்டு சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் எதுக்கு இடத்த காலி பண்ணோம்? எங்களுக்கு இந்த இடத்துல தான் எல்லாமே வேணும் சார். இதுக்காக என்ன பண்ண சொன்னாலும் நாங்கள் பண்ணுறோம். அப்படி மீறி எங்களுக்கு காலி பண்ணு சொன்னாலும் வேற இடம் போக மாட்டேங்க. பாருங்க சீமனுக்கானு நாங்க ஏற்கனவே மறியல் வச்சேன், போட்டாவிலே இருப்பேன். நான் தலையில் வச்சுட்டேன், நான் இருப்பேன். அது மாதிரி எல்லாம் சீமனை ஊற்றி கொடுத்து நம்ம இந்த மேலே எங்கே போய் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? இல்லை, அதுதான் நடக்கும். அப்புறம் ஓஎஸ் போனால் வேக போனால் அதுக்குன்னு ஒரு எந்த சலுகையும் யார் கவர்மெண்ட்ல பண்ண நம்ம செய்தி பத்திரிகையாளர் எங்களுக்கு அது செய்ய மாட்டாங்க. நான் இருக்குங்க ஒரு வருஷம் ஆச்சு சார். பாம்பு பள்ளி வாழ்ந்த இடம். நாங்களே நெருமட்ட பண்ணி நாங்களே சாலை போட்டு தைரியமா தெரிஞ்சு